நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட பயங்கரமாகவே அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு தமிழில் வந்து எப்படி மணிரத்னம் வந்து அவரோட ஸ்டைலை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வரலாறு ஆவணப்படுத்தணுன்றதுக்காக பொன்னியின் செல்வன் எடுத்தாரோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நோலனோட ஒரு பொன்னியின் செல்வன் சொல்லலாம். நல்லா இருந்தது ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோட யூஎஸ்பியே. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தது. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, பார்க்கலாம். எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். ஹாலிவுட் விரும்பி பார்க்குறவங்களும் பார்க்கலாம், கிறிஸ்டோஃபர் நோலனை விரும்பி ரசிக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை சார், ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இந்த படமே வந்து சில பேர் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாமல் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் இது கனெக்டே ஆகாது. நான் ஆல்ரெடி புக்ஸ் படிச்சுட்டு வந்ததுனால நான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். சார் அவர் என்ன பண்ண போகிறாரு, இந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருவார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட பயங்கரமாகவே அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு அது ஆமாம் சார், வேறு லெவலில் இருந்துச்சு சார். சீன்ஸு, இந்த ஜெயின்ஸோட சீன்ஸு, அது எல்லாமே வந்து சிஜி இல்லாமல் அவர் எப்படி எடுத்துகிட்டு வந்தார், இவ்வளோ பெரிய க்ரூ அவர் மெயின்டைன் பண்ணி ஒரு சினாரியோவில் எடுத்துகிட்டு வரன்றதே பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் அவர் எப்படி பண்ணாருன்றது இப்போ வரைக்குமே வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் அது. ஆமாம் சார், சூப்பராக காமிச்சிருக்காரு சார். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா வார் சீன்ஸ் வந்து ஒரு மேஜராக நம்ம பார்க்குற வார்ஸ்லாம் எப்படி இருக்கும், நார்மலாக ரெண்டு பேர் இது பண்ணிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் பட் இது அப்படி கிடையாது. இன்னொருத்தவங்களோட இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஆக்குபை பண்ணுறோம், அவங்க இடத்த நம்ம ஆக்குபை பண்ணிடுறோம் அப்படின்னா அது எப்படி காட்டணும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது சூப்பராக காமிச்சிருக்காரு அந்த இடத்துல. சூப்பராக பண்ணியிருக்காரு. டாம் ஹாலண்ட் வந்து அவர் சன்னாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே என்கேஜ் பண்ணிடுச்சு. ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இல்லைனா அவரோட கேரக்டர்ஸ் அவர் வந்து அவளை ரிவீல் பண்ணிக்கிறாலும் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏதாச்சும் அவங்க காடாக பண்ணியிருந்தாங்க, இதில் காடாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே வந்து சில டைம் தான் வருவாங்க, அவங்க கூட வரும்போது எல்லாமே சும்மா டைலாக்ஸ் தான் இருக்கும். அது டைலாக்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக பண்ணிட்டாங்க அவங்க. அதுதான் சார் சொல்கிறேன். கிளைமேக்ஸ் பொறுமையாக போயிட்டே இருக்க மாதிரி தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது நம்மளுக்கே ஒரு ஹைப் ஆகிடும். சரி, இந்த கிளைமேக்ஸ் எப்படி தான் போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு லிட்டரலி எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, எப்படா போய் இதை முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக முடிச்சிட்டாங்க படத்தை. கண்டிப்பாக ஹாலிவுட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் தான் இது. அதுவும் எஸ்பெஷல் வந்து நம்மள மாதிரி நோலன் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க. மூவி சூப்பராக இருந்தது. அதான் க்ரீக் மெத்தாலஜி புக்ஸோட கம்பைலேஷன் மாதிரி நிறைய. அதான் க்ரீக் மெத்தாலஜி புக்ஸோட கம்பைலேஷன் தான் ஸ்டோரி. லைக் அதில் சர்ச்னு ஒரு நாவல் இருக்கும், அந்த நாவலோட ஸ்டோரி எல்லாம் இருந்தது. லைக் மூவி சூப்பராக இருந்தது. இதில் வந்து ஆக்சுவலி நான் சொன்னேன் அந்த நாவலோட ஸ்டோரிஸும் இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம லிட்டரலி அந்த நாவல் நம்ம ரீட் பண்ணியிருந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைக் ஆல்ரெடி ரீட் பண்ணவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம ரீட் பண்ண ஸ்டோரி இங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் புரியாத மாதிரி எதுவுமே இல்லை, புரியுற மாதிரி. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக வந்த மூவிஸ்லலாம் வார்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே அவரோட ரோல் எல்லாமே அதான் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். லைக் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க அந்த மாதிரி. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் மூவி ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக நல்லா எல்லாமே லாஸ்ட் கிளைமேக்ஸ்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் அதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஈக்குவல் டைம் எல்லாருக்குமே இருக்குது. லைக் எல்லாரோட கேரக்டர்ஸுமே யூனிக்காக இருக்கிறதுனால லைக் இவங்களை அங்கே கம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே புரியுற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்கிறேன், எல்லாத்தோட ஸ்டோரிஸுமே லைக் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. லைக் இதுதான் ஹேப்பனிங், இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் ஆகிதான் இருக்குது. மாஸ்டர் பீஸ். தமிழில் வந்து எப்படி மணிரத்னம் வந்து அவரோட ஸ்டைலை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வரலாறு ஆவணப்படுத்தணுன்றதுக்காக பொன்னியின் செல்வன் எடுத்தாரோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நோலனோட ஒரு பொன்னியின் செல்வன் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும். விஷுவல், ஆடியோ எல்லாத்துலேயுமே எல்லா வகையிலுமே டெக்னிக்கலி ஆக்டிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு மாஸ்டர் பீஸ். இது ஜஸ்ட்டு ஒரு கதையை அப்படியே அவருடைய டச்செல்லாம் வச்சு எடுத்திருக்காரு, அவ்வளோதான். இதில் ஒரு எபிக் ஸ்டோரி, அவ்வளோதான். நாங்கள் ராமாயணம், மகாபாரதம், பொன்னியின் செல்வன் மாதிரி இது ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அதை அவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஸோ அவர் எப்படி எடுத்திருக்காருங்கிறது தான் உண்மையிலேயே படம் பெருசு லேக் அது எல்லாத்தையும் தாண்டி தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான்.
கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க, டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா இவங்கலாம் இருக்காங்க. அவங்க ரோல்லாம் எப்படி இருக்கு? இது எல்லாமே செம்மையாக இருக்குது. ஜெண்டையா வந்து ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் வராங்க, படம் அங்கங்கே தான் வராங்க. பட் டாம் ஹாலண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு 3 மணி நேரம் படம்ன்றாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதோ லெங்த் இந்த மாதிரி. இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நோலன் படத்தில் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? அதெல்லாம் எதுவுமே இல்லை. தேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஏதோ ஒரு வேறு அவ்வளோ 3500 வருஷத்துக்கு முன்னாடி போய் வாழ்ந்துட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படம் எல்லாருமே வந்து பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இதில் இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். அது எக்ஸாக்ட்லி அடல்ட்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸாக்ட்லி பொன்னியின் செல்வன் எப்படியோ அந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கு இது ஒரு பொன்னியின் செல்வன். படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தது? பயங்கரமாக. ஆமாம். படம் எப்படி இதில் நல்லா இருந்தது. படத்தில் என்ன காமிச்சிருக்காங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்க? விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வேறு என்ன, நோலன் படம்னாலே இது ஒரு மாதிரி புரியாத மாதிரி காமிப்பாங்க. படம் ஒரு தடவை பார்த்தாலே புரிஞ்சிருமா இல்லை இப்போ? இல்லை இது வந்து இது தானே அந்த ட்ரோஜன் வார்க்கு அப்புறம் நடந்தது பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது படம். விஷுவலாக சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தது, அதுக்கப்புறமா போக நல்லா இருந்தது. படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எப்படின்னு தெரில. நல்லா இருந்தது ப்ரோ, படம் சூப்பராக இருந்தது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன்லைன்லலாம் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க, எல்லாம் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோட யூஎஸ்பியே. எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதாவது நம்ம ஒரு மாஸ்டர்கிட்டேருந்து மாஸ்டர் பிளாஸ்டராக தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். நோலன் படம்னாலே ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் புரியும் அப்படின்றது. இல்லை இது 2-3 வாட்டிலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு வாட்டி பார்த்தாலே புரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நோலன் ஃபிலிம்ஸோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சிம்பிளரான ஒரு இதுவாக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நம்ம சின்ன வயசுலேயே நிறையா பார்த்துருக்கோம். நிறையா படங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதில் இவர் வந்து பார்த்தோன்னா அவரோட மாஸ்டர் கிளாஸை காமிச்சிருக்கிறாரு. படமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண அந்த வார் ஆமாம், சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா எடுப்பாரு. இதில் எப்படி சூப்பராக இருக்குது. நிஜமாலே எக்ஸலண்ட். அந்த வார் சீக்வன்ஸு இது அதாவது மோர் தேன் இந்த ஃபைட், அது வந்து எதுக்காக சண்டை போடுறாங்கன்றது தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப். ஸோ அவங்க எதுக்காக எப்படி சண்டை போடுறாங்கன்றதெல்லாம் வந்து அந்த ஆக்ஷன் பிளாக்கை விட எதுக்காக அவங்க சண்டை போடணுன்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா சொன்னால் அப்படியே கதையை சொல்லினே இருப்பேன்னு தோணுது. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நோலனாலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓகேன்னு வந்து பார்த்தோம். ஆக்சுவலி 140 ருபீஸ்க்கு ஆக்சுவலி ஒர்த்து. உண்மைங்க. நோலன் படம்னாலே ஒரு விஷுவல் ட்ரீட்டுக்காக தான் வந்து பார்ப்பாங்க. ஆமாம், அதே தான் ப்ரோ. என்ன தான் ஐமேக்ஸில் பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம். விஷுவல் ட்ரீட் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அவர் வைக்கிற ஃப்ரேமாக இருக்கட்டும், அந்த ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்கும்போது. அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட், ஃபைட் சீக்வென்ஸ் அதெல்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? அந்த வார் இதெல்லாம் நல்லாவே காமிச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா அந்த மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க படத்தில். ஆமாம், பட் ஆனால் வந்து செண்டா வந்து எப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் மாதிரி அப்பப்போ வந்து அந்த கார்டியன் ஏஞ்சல் அந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு போவாங்க செண்டா வந்து. டாம் ஹாலண்ட் தான் வந்து அவரோட ஒடிசிஸோட சன்னு. ஸோ அவர் த்ரோனை எப்படி இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். நோலன் படம்னாலே ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் புரியும் அப்படின்றது. ஆமாம், இந்த படம் வந்து ஆக்சுவலி நீங்கள் ட்ராய் ஒரு படம் இருக்குது, அந்த ட்ராயை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அந்த ட்ராயில் வந்து ஒரு போர்ஷன் முடியும். அந்த முடிஞ்ச போர்ஷன்லேருந்து இந்த கிறிஸ்டோபர் நோலன் ஒடிசை வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த குதிரையிலேருந்து சீன்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் ஆக்சுவலி கிறிஸ்டோபர் நோலன் படத்தில், இந்த படத்தில். ஓகே ப்ரோ. ஓவரால் வந்து அந்த மூவி வைஸ் பார்க்குறவங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸுக்கு புரியும் ப்ரோ. டிஓபி செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கெல்லாம் தரமாக இருந்துச்சு. நோலன் டேரக்டரிங் வைஸ் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ ஃபீல் ஆகாது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த ட்ரோஜன் விஷுவலுக்காக தான் பார்ப்போம். இந்த படத்தில் எப்படி அந்த வார் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் பற்றியெல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. படத்தில் டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா சூப்பர். ஜெண்டா சின்னதாக வருவாங்க, ரொம்ப ஷார்ட் டைமிங், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஷுவல் எல்லாமே நல்லா பண்ணியிருந்துருக்காங்க. என்ன லைக் ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லாமல், அந்த கதையோட ஃபேண்டஸியாக இல்லாமல் அது நேச்சுரலாக கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோலன் ஸ்டைலில் ஒரு நல்ல படம். அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. லைக் கொஞ்சம் நான்லீனியாக தான் கதை சொல்லியிருக்காங்க. லைக் அது எப்படின்னா முன்னாடியே சொல்கிற மாதிரி, லைக் ஒருத்தர் கதை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. பெருசாக வார் அப்படிங்கிறது இது காட்டலை. அவங்க எப்படி அந்த ஒரு ட்ரிக் தான்,
அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி அது வென்ட் டு அவங்களோட ஒரு இதுக்குள்ளே போய் எப்படி அட்டாக் பண்ணாங்க அதை மட்டும் காட்டியிருக்காங்க. அவுதே ரிட்டன் அதுதான் படத்தோட கதையே. யா லைக் ஒடிசியோட சன்னாக ப்ளே பண்ணியிருக்காங்க. லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ், லைக் ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் அதெல்லாமே சூப்பராக கேரி பண்ணியிருந்தார். யா ஜெண்டையாஸ் தேர். யா பட் அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை. ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான் வராங்க. பட் ஈஸ் ஆல்சோ டிட் வெல். யா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான்.